ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலான்றதை செய்முறை விளக்க பார்க்கலாம். முதல்ல தேவையான பொருள்: 1 கிலோ தக்காளி, 100 கிராம் பூண்டு, 200 ml நல்லெண்ணெய், கார மிளகாத்தூள், கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், பெருங்காயத்தூள். இப்போ நம்ம தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முதலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், நல்லா காஞ்சதும் தக்காளி நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்து அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளி இதை நல்லா வதக்கணும். தண்ணி விடக்கூடாது, தண்ணியே சேரக்கூடாது ஊறுகாயில். தேவையான அளவு கல்லுப்பு, நல்லா வதக்கணும். அது கூடவே கொஞ்சம் புளி ஏன் சேர்க்கணும்னா புளிப்புக்காக மட்டும் இல்லை, சீக்கிரம் கெடாது. ஊறுகாய் சீக்கிரம் கெடாது. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு. ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கலாம். தக்காளி நல்லா ஆறுனதும் நல்லா இப்படி அரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் நல்லா குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ அடுத்தது தக்காளி தாளிக்கலாம். தக்காளி ஊறுகாய் தாளிக்கலாம். பாருங்கள், மிச்சம் இருக்கிற நல்லெண்ணெய் ஏற்கனவே கொஞ்சம் ஊற்றி வதக்கணும் இல்லையா, மீதம் நல்லெண்ணெய் எல்லாம் ஊற்றியாச்சு. அதில் ஒரு 2 ஸ்பூன் கடுகு,
கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஈரம் இல்லாத கருவேப்பிலை ஒரு நல்லா பொரிஞ்சிருச்சு. அதில் அரைச்சி வச்சுருக்க பூண்டு வச்சதுனால அதை கொஞ்சம் நல்லா குறைன்னு அரைச்சி பூண்டை நல்லா வதக்கணும். கொஞ்சம் வதங்கி வரும். பெருங்காயத்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள். அடுத்தது அதுக்கு தேவையான மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள். இதான் கார மிளகாய்த்தூள்ன்ற தனி மிளகாய்த்தூள், வர மிளகாய்த்தூள். இது வந்து ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன் தனி மிளகாய்த்தூள். நல்லா வதங்கவும். அரைச்சி வச்சுருக்க தக்காளி, இதை நல்லா வதக்கணும். அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும். அதோட பக்குவம் என்னென்னா, நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும். அதுதான் இதோட பக்குவம். பாருங்க, இதில் துளி கூட நான் தண்ணி சேர்க்கலை. பாருங்கள், இப்போ ஊறுகாய் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு சிம்மிலையே வச்சு நல்லா இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். பார்த்திங்களா, நம்ம ஊற்றின எண்ணெய் அப்படியே தனியாக பிரிஞ்சு வருதா? இதுதான் ஊறுகாயோட பதம். இப்போ இந்த பதத்தில் அடுத்து ஃபைனலாக என்ன சேர்க்க போகிறோன்னா, நம்ம கடுகு வெந்தயம்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை பொன்னிறமாக வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம். அதில் வந்து நல்லா இப்படி ஒரு ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நம்ம தேவைக்கவே போட்டுக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது வந்து வாசனைக்காக, நல்ல வாசனையாக இருக்கும். ஊறுகாய் ரெடி. தக்காளி ஊறுகாய் ரெடி. இந்த ஊறுகாய் நம்ம எதுக்கெலாம் சாப்பிட்லான்னா, சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம், இட்லி, தோசை, சப்பாத்தி, கிச்சடி எல்லாத்துக்கும் நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.